இந்த ரேணுகாவோட வேஷத்த இறுதி கட்டத்துக்கு கொண்டு வர்றது இந்த டிஎன்ஏவா தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த கதிரேசனோட டிஎன்ஏவோ இந்த போலி ரேணுகான்ற பேர்ல இருக்காலே இந்த ஒரு வீட்டுக்குள்ள சுடர் அவளுடைய டிஎன்ஏக்கும் துளி அளவு கூட வந்துட்டு வித்தியாசமே கிடையாதுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க நாடகம். கண்டிப்பாக இவங்க ரேணுகாவே கிடையாதுன்னு அடித்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க இந்த டாக்டரு. கண்டிப்பாக நடக்க போகிறது என்ன தான் இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இவளுடைய வேஷத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். முக்கியமாக விஜய்க்கும் கதிரேசனுக்கும் தெரியப்படுத்தணும்னு நம்ம மல்லி சவால் விட்டு இருக்கிறது 100க்கு 100% வந்துட்டு உண்மைதாங்க. ஆனால் இவ யாரோடைய கண்ணுலுமே வந்துட்டு சிக்காமல் ரொம்ப நல்லா தப்பிச்சுட்டு அந்த ஒரு வீட்டில் ராஜேஸ்வரி கூட சேர்ந்துட்டு நம்ம மல்லியை அவமானப்படுத்துறதும் காயப்படுத்துறதுமா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இது ரேணுகாவே கிடையாதுன்ற உண்மை நம்ம மல்லிக்கும் நம்ம மனோகரனுக்கும் தெரிய வந்துடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் டிஎன்ஏ வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய வந்துடும். அப்போ தான் கரெக்டான எவிடன்ஸ் வச்சு இவங்க முன்னாடி நம்ம பேச முடியுன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த ஒரு டிஎன்ஏ வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு எதிராக இப்படி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த ரேணுகாவோட கழுத்தில் நம்ம விஜய் வந்துட்டு தாலி கட்டுவாரான்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தாங்க தெரியுது இது ரேணுகாவே கிடையாதுன்னு. 7 ஜென்மத்துக்கும் வந்துட்டு இவளால் அந்த ஒரு நடிப்பை வந்துட்டு இதுக்கு மேலே தொடர முடியாதுங்க. ஏன்னா மனோகரன் சரியான சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு டிஎன்ஏ வந்துட்டு டெஸ்ட்டை கொடுத்ததுனால தாங்க நம்ம மல்லியோட வாழ்க்கை மிச்சம் மீதி இருக்கிறதும் விஜய் கூட வாழலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இவளுடைய சுயநலத்துக்காக இப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம மல்லியை வந்துட்டு விஜய் கிட்டேருந்து பிரிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே சட்டமாக மாறப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு கூடவே வந்துட்டு இப்படி ஒரு துரோகி எழுந்துருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இந்த ரேணுகை வந்துட்டு நினச்சிட்டு இருக்கா, விஜய் மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டுட்டோம், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தலையெழுத்து வந்துட்டு நான் திருப்பி எழுத போகிறேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இதில் பார்த்தீங்களானவா நம்ம மல்லியை சரி இல்லை இந்த வெண்பாவை சரி அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இதை விட்டுற போகிறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க, தாலி கட்டுற அந்த ஒரு கடைசி நிமிஷத்துலச்சு கூட உன்னுடைய வேஷத்தை நான் எப்படியும் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ உறுதியாக தான் சொல்கிறாங்க. இதில் எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி சிக்காமல் போயிடுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்களானவா இது எல்லாமே முழுக்க முழுக்க ட்ராமாவாக இருக்கக்கூடாதான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இந்த மல்லியோட சுயநலமும் அதே சமயம் இந்த ரேணுகாவோட வேஷமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆனால் இந்த விஜயை வந்துட்டு இவ்வளோ தனமாக கண்மூடித்தனமாக நம்புறது ரொம்பவே முட்டாள்தனம்னு ஏன் தான் இப்போ வரைக்கும் புரியலன்னு கொஞ்சம் கூட தெரியலைங்க. ஏன்னா இவன் நினச்சிட்டு இருக்கா கண்டிப்பாக விஜயை அடைஞ்சிடலாம், விஜயை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும், அதே சமயம் நம்ம இழந்து போன வாழ்க்கை வந்துட்டு இதுக்கு மேலே இவன் கூட தான் வாழணும். ஏன்னா பாதி வாழ்க்கை எனக்கு ஜெயிலே முடிஞ்சிருச்சு, நரக வேதனையாக, இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு.